பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடிக்கடி இப்படிப்பட்ட பாடல்களையும் நம்ம பாடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அநேகர் நாம நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? சிலர் அந்த பாட்டுல சிலர் பணத்துக்காக என்ன செய்யறாங்க, பணம் பணம் என்று என்ன செய்யறாங்களாம், அலையிறாங்க அப்படின்னு அந்த பாடல் ஆசிரியர் சொல்றார். உலகத்துக்காக, மனிதர்களுக்காக அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம யாருக்காக வாழணும் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக வாழணும். நம்மை ரட்சித்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இன்றைக்கு கூட நான் கடந்த சில நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்தேன் தேவ வார்த்தைக்காக. ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு டாபிக்ல இன்னைக்கு பேச போறேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதுல புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம். சங்கீதம் 10வது வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ஒரு வாரம் சாப்பிடாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அந்த வார்த்தையை? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த வார்த்தையில உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்ற வார்த்தை தமிழ்ல உமக்கு பிரியமானதை என்று வருகிறது. ஆனால் இங்கிலீஷ்ல படிக்கும்போது டீச் மீ டு டூ யுவர் வில் என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதித்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதித்தருளும். இங்கே நாம இந்த வார்த்தையை நான் பல முறை படித்த போது நான் என்ன நினைச்சேன்னா, உம்முடைய சித்தத்தை அறிய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த முறை படிக்கும்போது உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதித்தருளும். அப்போ சித்தம் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்களேன்? தெரிஞ்சிருச்சு. உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? அங்க டீச் மீ டு டூ யுவர் வில், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு என்ன செய்யுங்க போதி. அப்ப ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சித்தம் வெளிப்படுத்து. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, எப்போது நம்முடைய ஜெபம் என்னதான் இருக்குது? உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளணும், உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தும். இப்படிதான் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. மிக முக்கிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவ சித்தம். அதனால்தான் அந்த பாட்டு எடுத்தேன், யாருக்காய் வாழ்கிறார். அநேக நேரங்கள் நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாயிருக்கும். அநேக நேரங்களில் இதற்காக நாம ஜெபிச்சுட்டே இருக்கோம். உம்முடைய சித்தத்தை நான் கண்டறியணும், உம்முடைய விருப்பத்தை நான் புரிந்து கொள்ளணும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? வெளிப்படுத்தி விட்டார். என்ன இவ்வளவு கான்பிடென்ட்? ஆமா, நான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த சித்தம் ரொம்ப மிக முக்கியம். இந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். அனைத்து பகுதிகள், வாழ்க்கையில அனைத்து பகுதிகள், நம்முடைய உறவுகளோடு தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். விசேஷமாக நாம் எடுக்கிற முடிவுகள், அது ரொம்ப அதுல என்ன நினைக்கணும்? ஆமா, தேவ சித்தம் இருக்கணும். நம்முடைய பாதைகள், நம்முடைய எல்லா வேலைகள், திருமணம், படிப்பு, எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவைகளிலே எதை நிறைவேற்ற வேண்டும்?
தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாய். ஆகவே இந்த சங்கீதக்காரன் உடைய சித்தத்தை அறிய எனக்கு போதித்தரணும்னு சொல்லல, உடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தருளும் என்று அவர் 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 ஜெபிக்கிறதை நாம் பார்க்க. உடைய சித்தத்தை நிறைவேற்ற, உடைய திட்டத்தை நிறைவேற்ற எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தருளும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்போ பிதா அவருக்கு வைத்த சித்தத்தை இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்து, சிலுவைக்கு போவதுதான் அவருடைய சித்தம், அதை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் என்ன ஜெபிக்கிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று என்ன செய்தார், ஜெபம் பண்ணி. அப்போ அவருக்கு சித்தம் என்னன்னு என்ன செய்யுது, நல்லா தெரியுது. சரி, தெரியுது. இன்னும் சில வசனங்களை நாம புரிந்து கொள்வதற்காக நாம படிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் 4:34. யோவான் 4:34. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போச்சன். அப்போ அவருக்கு ரொம்ப கிளியரா சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய. இது எந்த சூழ்நிலையில சொல்றான்னு தெரியுதா? இயேசு களைப்படைந்தவராக யாக்கோபின் கிணற்றின் அருகே நின்று கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அவருக்கு ஆகாரம் வாங்க ஊருக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. வரத்துக்குள்ள சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. அவரோடு கூட ஆராதனை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவங்க வர்றாங்க. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. அப்ப அனுப்பினுடைய சித்தம் என்ன, பிதாவை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இயேசு யார் என்பதை அந்த சமாரிய ஸ்திரீக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் என்பதை அவள் அறிந்து கொள்ள செய்ய அதை இயேசு நிறைவேற்றுகிறார். அப்ப இயேசுவுக்கு தெரியுது தன்னுடைய திட்டம் என்ன, பிதா என் மேல் வைத்த சித்தத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சில வசனங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 5:30. நான் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு. அப்போ என் பிதாவுக்கு சித்தமானதையே நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 6:38 கூட வாசிங்க. யோவான் 6:38. செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ அவரு இங்க வரும்போதே அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, அவர் என்னென்னலாம் சித்தம் செய்யணும்ன்றத இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. என் சித்தத்தின்படியில் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நமக்கு ஜெபம் பண்ணும்போது கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்று தாரும் என்று சொல்லும் போது 2வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. அப்போ அதை சொல்லி கொடுக்கிறார். நாம எப்போதும் யாருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்ப தேவ சித்தத்தை செய்யணும்னா தேவனுக்காக வாழணும். அதான் பாடணும், யாருக்காக வாழ்கிறாய் நீ, யாருக்காக. அப்ப தேவனுக்காக வாழ்கிறவர்கள் தேவ சித்தத்தை என்ன செய்வார்கள், அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். தேவ சித்தம் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு மாத்திரம் இல்ல, தம்முடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கிரியை செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 21வது அதிகாரம். இது ஒரு பெரிய வேத பகுதியா இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 21:10 நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிங்க.
நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமிலுள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்றும் நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். எல்லாரும் சேர்ந்து கடைசி வசனத்தை வாசிப்போம். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். புரியுதா என்ன சொல்றாருன்னு? பவுல் தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஐயா, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம், எருசலேமுக்கு போனா கர்த்தருடைய சித்தம் என்ன ஆயிடும் சொல்லுங்க, நிறைவேறிவிடும். ஆகவே எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அவரை தடை செய்கிறார்கள். ஆனா அவர் சொல்றாரு, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க, அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம். அப்போ விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? சொந்தக்காரங்க, நம்மை நண்பர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. ஆனா ஒரு ஊழியன், ஒரு தேவ பிள்ளை, அல்ல அது தேவ சித்தமானா அது என்ன செய்யட்டும், என் வாழ்க்கையில நடக்கட்டும். எவ்வளவு பேர் நம்ம இதை சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், யாருக்காய் வாழ்கிறோம்? ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்றால் ஆண்டவருடைய சித்தம் என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும். சரி, எனக்கு இது படிக்கும் போது சில வசனங்களை நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 1வது அதிகாரம், ரோமர் 1. பவுல் ஒரு இடத்துல மாத்திரம் அல்ல, அநேக இடங்களிலே பவுல் தம்முடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நான் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப பவுலுக்கு ஒரு ஆசை, அநேக ஊர்களுக்கு போய், பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லியாச்சு. அன்றைக்கு உலக தலைநகராக இருந்த ரோம் பட்டணத்துக்கு அவருக்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு வாஞ்சை இருக்கிறது. அங்கே இவரை ஏற்றுக்கொள்ள, இவரை வரவேற்க அநேக விசுவாசிகள், இவருடைய விசுவாசிகள் இருக்காங்க. அங்க இவருக்கு போகணும்னு விருப்பம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? பாக்கெட்ல பணம் இருக்கு, அங்க ரிசீவ் பண்ண ஆட்கள் இருக்கு, அங்க ஊழியம் இருக்கு. ஆனா பவுல் போல. பவுல் என்ன சொல்ல பண்றார்? தேவ சித்தத்தின்படி நான் என்ன செய்யணும்? போகணும். தேவ சித்தத்தின்படி நம்முடைய பிரயாணங்கள் தேவ சித்தமா இருக்கணும். ஊழியமா இருந்தாலும் தேவ சித்தமா இருக்க வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் என்னதான் இருக்கணும்? அதுல தேவ சித்தம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை அதே பவுல் 15ஆம் அதிகாரம் ரோமர் 15:30 சொல்றாரு. ரோமர் 15:30, மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாரும்படியாக, தேவ சித்தத்தினாலே சந்தோஷமா என்ன செய்யணும்? நான் உங்களிடத்திற்கு வந்து நான் உங்களோடு கூட இளைப்பாறணும் சொல்றார். அப்போ பவுலுடைய பிரயாணங்கள், ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? தேவ சித்தத்தின்படி. அதைதான் நான் இயேசுவை முன்மாதிரியாக காண்பித்தேன். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவே இந்த பூமிக்கு என்ன செய்தேன்? வந்தேன். அப்போ இயேசு தனக்காக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? பிதாவுக்காக தான் இந்த பூமியில வாழ முடியும். பவுல் தனக்காக வாழ முடியுமா? முடியாது. தனக்காக வாழணும்னா எருசலேமுக்கு போகாம அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இருந்திருப்பாரு. ஆனா எருசலேம்ல கட்டுகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் எல்லாம் இருக்குதுன்றது அது தெரியுது. அது தேவ சித்தம் என்பதை பவுல் என்ன செஞ்சிருக்கார்? ஏற்கனவே அறிந்து, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே அதை அறிந்து வைத்திருந்தார். அது தேவ சித்தம்னு அவர் புரிகிறார். ஜனங்களுக்கு அது வெளிப்படுகிறது. ஜனங்கள் அதை தடை செய்கிறார்கள். ஆனா அதை பவுல் ஏற்றுக்கொள்ளல. அப்பளும் பிறகு ஜனங்கள் சொல்கிறாங்க, கர்த்தருடைய சித்தம்
ஆக கடவுள் கர்த்தருடைய சித்தம். இப்ப கடைசியில சொல்றாங்க. ஆனா நாம அப்படி இல்ல. தேவனை அறிகிற அறிவில வளரும் போது தேவன் தமது திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, நானு இயேசுவை காண்பித்தேன், பவுல காண்பித்தேன். அடுத்தது பேதுருவை குறித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:2. இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், அப்ப பாருங்க, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு என்ன செய்யணுமா? அப்ப தேவனுடைய சித்தத்தின்படிதான் பிழைக்கணும். மனுஷனுடைய இச்சனைகளின்படினா மனுஷனுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல. இந்த காலையில உங்க இருதயத்துல எழுதி கொள்ளுங்க. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார், பவுல் அப்படிதான் வாழ்ந்தார், பேதுரு அதை தான் சொல்றார். மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் அப்படின்னா எவ்வளவு நாளுங்க? இந்த சரீரத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி, மனுஷனுடைய விருப்பங்களின்படி, மனுஷனுடைய திட்டங்களின்படி இனி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்க வேண்டும். எவ்வளவு பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க? தேவ சித்த முதல்ல அதை காட்டுங்க. அது அறிந்தா அதை நான் என்ன செய்யறேன் நீங்க சொல்வீங்க. நிறைய பேர் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவுக்கு தெரிஞ்சிருந்தது, பவுலுக்கு தெரிந்திருந்தது, பேதுருவுக்கு தெரிந்திருந்ததா? அவர் மரணம் அடைய போகிற காரியத்தை கூட என்ன செய்யறாரு? பேதுரு சொல்கிறார், நான் என் தேகத்தை விட்டும். வாசிக்கலாமா? 2 பேதுருவின் நிருபம் 3ஆவது அதிகாரமா? அதை பாருங்களேன். மன்னிக்கணும், 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே நேரிடும் என்று. அப்ப பாருங்க, அவருக்கு யாரு வெளிப்படுத்தி இருக்கிறா? ஆமா, மரிக்கிறது கூட பேதுருவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதை கரெக்டா அது சீக்கிரத்துல நடக்கும் அது அப்படின்றத அதை அறிந்து எப்படி ஊருக்கு போறதுக்கு நம்ம பிளான் பண்றது மாதிரி சொல்றாரு அவரு. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கட்ட அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அடிக்கடி இந்த தேவ சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்போம். வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். வாசிக்கலாம். இவன் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்கிறானா? போராடுகிறான். ஆகவே இந்த காலை வேளையில இயேசுவா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, இங்க யாரு எப்பாப்பிராவா இருந்தாலும் சரி, எந்த ஊழியர் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாரும் தேவ திட்டத்தை இந்த பூமியில என்ன செய்தாங்க? நிறைவேற்றி முடித்தார்கள். சரி, இருக்கட்டும். இந்த வேலையில அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டம் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் அறிந்திருக்க வேண்டும். இந்த 119வது சங்கீதத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 176 வசனங்கள். தேங்க்யூ. 176 வசனங்கள்ல 1-2 வசனங்களை தவிர இந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்னன்னா, உடைய கட்டளையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உடைய கட்டளையின்படி நடக்க உணர்வுள்ள இருதயத்தை தாரும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே. 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 119:1. நடக்கிற அது இப்ப வேதம்ல என்ன இருக்குது? தேவ திட்டம் இருக்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கி. அப்போ வேதம் முழுவதும் தேவ திட்டங்களால் நிறைந்திருக்கிறது. தேவன் தமது இருதயத்தை வேதத்தை நிறைவேற்றி அந்த சங்கீதம் முழுவதும் 1-2 வசனங்களை தவிர இந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்னன்னா, எப்போதும் ஆண்டவரே உடைய வசனத்தின்படி நடக்க, உடைய கட்டளையின்படி நடக்க, உடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நடக்க உதவி செய்யும் என்று தான் ஜெபம் பண்றாரு. அந்த திட்டம் அவருக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறது தெரியும். வேதத்தை நாம் சரியாக படித்து பார்ப்போம் என்றால்
தேவன் தமது திட்டத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அதை புரிந்து ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியுள்ளார். சரி, தேவ திட்டம் என்பது 2 பகுதிகளை உடையதா இருக்கிறது. என்ன எப்படி இருக்குதுங்க? 2 பகுதிகள். இதை புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு ரொம்ப சுலபமாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். 2 பகுதிகள் உடையதா இருக்கு. ஒன்று தேவனுடைய பகுதி. எல்லாரும் கவனிங்க. ஒன்று என்னதுங்க? தேவனுடைய பகுதியை தேவன் 100% நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை சதவீதம் நிறைவேற்றாரு? 100% தேவன் தமது திட்டத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்காக சில வேத பகுதிகள் பெருசா இருந்தாலும் தயவுசெய்து அதை நம்ம கவனமாக கவனிப்போம். வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எல்லாரும் தயவு செய்து படிங்க. அதை ரொம்ப கவனமாக கவனிக்கும் போது தேவன் தமது திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார், அதுல மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம படிக்கலாம். வாசிக்கலாமா? 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இப்ப என்ன புரிந்து கொண்டோம் இதுல? சிருஷ்டிப்பின் தேவன் அவர் தமது வார்த்தையினாலே வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் அவருடைய வார்த்தையினாலே அவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அவருடைய திட்டம் அது. இந்த சூரியனை, இந்த சந்திரனை, இந்த நட்சத்திரங்களை, இந்த பூமியை, இந்த சமுத்திரத்தை, இந்த நிலப்பரப்பை, இந்த மனிதர்களை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இந்த திட்டத்தில எந்த மாற்றமும் வராது. எந்த மாற்றத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, செய்யறதே இல்லை. அதான் சொல்றோம், அவர் ஜாதிகளின் ஆலோசனையை. நாம அநேக நேரங்கள்ல சில ஆலோசனைகளை கர்த்தருக்கு என்ன செய்வோம்? ஏன்னா நம்ம ஆலோசனை ஆண்டவருக்கு சொல்லுகிற ஆலோசனை அநேக நேரங்கள்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். இப்ப அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் அதுதாங்க நிறைவேறும். அதுதான் நிறைவேறும். அப்போ அவர் தமது திட்டத்தை ஏற்கனவே போட்டு வச்சுட்டார். அந்த இடத்துல நீங்களும் நானும் அவருக்கு என்ன செய்ய முடியாது? ஆலோசனை சொல்ல முடியாது. ஆலோசனை சொன்னாலும் ஜாதிகளுடைய ஆலோசனை அவர் விருதாவாக்கிடுவார். அப்புறம் நாம சொல்றோம், நம்ம எல்லாம் சொல்றோம், அவர் கேட்கவே மாட்டேன்றார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். அவருக்கு நாம சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே பிளான் போட்டு வைத்திருக்கிறார். இந்த பூமியை எப்படி உருவாக்கணும் நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்றது? நம்ம களிமண் எடுத்து அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி இப்படிதான் காட்டுவோம். இவ்வளவுதான் நமக்கு புரியும். ஆனா ஆண்டவர் இந்த பூமியை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? சமுத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார், ஆறுகளை உருவாக்கி இருக்கிறார், மலைகளை உருவாக்கி இருக்கிறாரு, பள்ளத்தாக்குகளை உருவாக்கி இருக்கிறாரு, நீரூற்றுகளை உருவாக்கி இருக்கிறாரு. மிருக ஜீவன்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறாரு. பறவைகளை உருவாக்கி இருக்கிறாரு. மனிதன் நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நம்ம ஆலோசனை சொன்னா கண்ணை உருவாக்கி இருக்கிறாரு. காது அப்படியா நம்ம ஆலோசனையின்படியா உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க எல்லா ஆலோசனைகளையும். ஆகவே ஆண்டவருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் அவர் பெரிய தேவன். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். சூரியன் குடும்பம் எப்படி, அந்த சோலார் சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது, இதை நம்ம கேட்டுட்டு அவர் பண்ணாரு. அவர் அவ்வளோ பெரிய தேவனாயிருக்கிறார். இந்த பூமி அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறாரா? இப்ப இது தொங்க விட்டுமா முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. ஆனா அவர் தொங்க விட்டுருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானம் அது அனந்த ஞானமாக காணப்படுகிறது. அவருக்கு யார் என்ன செய்ய முடியாது? ஆலோசனை சொல்ல முடியாது. அதையும் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவருடைய ஆலோசனை தான் நிற்கும். ஜாதிகளுடைய ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்போ தேவனுடைய
திட்டத்தை அவர் கரெக்டா அந்தந்த காலங்களிலே அவர் நிறைவேற்றி வருகிறார். இன்னொரு வசனத்தை இதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசியா 46 9 10 வசனங்கள். ஏசியா 46 9 10 வசனங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். வாசியுமா. வேறொருவரும் இல்லை, நானே தேவன். பாருங்க, சும்மா அந்த சொல்லல, நானே தேவன். பூர்வத்துல நடைபெற்ற காரியங்களை என்ன செய்யுங்க, நினையுங்கள். இதெல்லாம் நமக்கு சொல்றார். நாம எங்க நினைக்கிறோம்? படிக்கிறதே இல்ல. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை, சமம் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது முடிவில் இருக்கிறதை எப்படி சொல்றாராம்? ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். இன்னும் ஆதியிலேயே என்னது, அதாவது அந்தத்தில் உள்ளதை, முடிவில் இருக்கிறதை எப்பவே சொல்றாரு அவரு, ஆதியிலே. இன்னும் செய்யப்படாதவை பூர்வ காலம் முதற்கொண்டு என்ன செய்யறாராம்? அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. போதும், எனக்கு சித்தமானதை எல்லாம் இதுல யாரும் தலையிட முடியாது. ஆண்டவருடைய திட்டத்துல அவருடைய ஆலோசனை தான் நிற்கும். அவர் இந்த காரியங்கள் நிறைவேறாததற்கு முன்பதாக முடிவில இருக்கிறதை ஆதி முதற்கொண்டு என்றால் இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார்? திட்டமிட்டு வைத்திருக்கிறார். இதை ரொம்ப நாள் கழிச்சு நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டார். நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு பல சிக்ஷைகள், தண்டனைகள் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? நான் தான் இந்த ராஜாவா இருந்து இந்த சகல பூமியை என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். இவருடைய நினைப்பு யாருக்கு? ஏன்னா இவர் ஒவ்வொரு தேசத்தையும் போய் கைப்பற்றினாரா, யுத்தம் செய்து கைப்பற்றோன்னு இவர் என்ன நினைக்கிறாரு? எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம கூட அப்படிதான் நினைப்போம். 4 வேலை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 5வது வேலை வரும்போது நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவேன், நிறைவேற்றி விடு. ஒரு பெருமை நமக்கு வந்துடும். இப்படி பெருமை வந்துச்சா ஒரே அடி அடிச்சாரு. யார? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். அடிச்ச உடனே எங்க போயிட்டான்? அவன் காட்டுக்கு போய் மிருக ஜீவன்களோட என்ன செஞ்சான்? புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவன் என்ன நினைக்கிறான்? நான் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்ப 7 வருஷம் அவன் புல்ல மேய ஆண்டவர் விட்டுட்டாரு. இப்ப 4வது அதிகாரம் தானியேல் 4 34 35. இந்த 7 வருஷம் சென்ற பின்பு வாசிக்கலாம். அந்த நாட்கள் சென்ற பின்பு அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். முதல்ல இவர் தான் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனை, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றும், அடுத்தது பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் என்ன செய்கிறீர்னு யாரும் சொல்ல முடியாது. இவனுக்கு சொன்னாரா? 12 மாசத்துக்கு முன்னாடியே என்ன செய்ய போறேன்னு சொன்னாரு. ஆனா மனம் திரும்பல. என்ன சொன்னாரோ அதை என்ன செஞ்சிட்டாரு. ஆகவே இவன் சொல்றாரு, பூமியின் குடிகளை நடத்துகிறாரு. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. ஆகவே இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் 2 பார்ட் இருக்குங்க. ஒன்று தேவனுடைய பார்ட். அவர் தமது திட்டத்தை ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ஆலோசனை செய்து வைத்திருக்கிறார். தேவ திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. அதை அந்தந்த காலங்களிலே மிகச் சரியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, நிறைவேற்றி விடுகிறார். இப்ப அடுத்த பார்ட் யாருது? நம்முடைய பார்ட். இதை நாம் சரிவர நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? இதை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பாட்டை சரியா நிறைவேற்றுவதில்லை, இந்த பகுதியை சரியாய் நிறைவேற்றுவதில்லை. இந்த மனிதனுடைய பகுதியை
மனிதர்கள் நிறைவேற்றினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு பிரயோஜனம், அவர்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மனிதனுடைய பகுதியை மனிதன் நிறைவேற்றாவிட்டால் அதனால தேவனுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ நாம தேவ சித்தத்தை நிறைவேற்றிதான் அவருக்கு ஏதோ நடக்குது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அவர் தமது திட்டத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பார், அந்தந்த காலங்களில நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். ஆனா மனிதன் தன்னுடைய பகுதியை அவன் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவான் என்றால் அது அவனுக்கு ஆசீர்வாதம், அவன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா என்ன செய்யும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறதே இல்ல, மனிதனுடைய பார்ட்டை நிறைவேற்றுவதில்லை. நான் உலகத்துல இருக்கிறவன சொல்லல, இங்க சபைக்குள்ள இருக்கிறவளை சொல்லுகிறேன். நாம அதை அறியறதுக்கு எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது இல்லை. அதனால அநேக பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. சரி, இதுல இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவ சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை புரிந்து கொண்டு நாம் அதை ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அதை வெளிப்படுத்தாம இதை செய்யணும் ஆண்டவர் சொல்ல. அதான் நான் சொன்னேன், பிதா என்னை அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன செய்கிறார், அனுப்பி இருக்கிறார். இயேசு அறிந்திருந்தார், பேதுரு அறிந்திருந்தார், பவுல் என்ன செய்திருந்தார், அறிந்திருந்தார். ஆகவே அறிந்த அந்த காரியத்தை அவர்கள் நிறைவேற்றினார். அப்போ ஒரு மனிதன் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரியத்துல வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் 7 காரியங்களை, எப்போதும் 7 தான், இன்னைக்கு 7 தான், 7 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் திரும்பியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். சரி, ஓகே. முதலாவதாக வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் சித்தம் என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க, யாராவது ஒருவர் இல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை, ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, சத்தியத்தை என்ன செய்யணும், அறியணும். அப்போ சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள நீங்க அதுக்காக பிரயாசப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க அப்படின்னா அடுத்து சித்தத்துல 2வது பார்ட் என்ன இருக்குதுன்னா, அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 3வது வசனத்தை வாசிங்க. அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. அந்த வார்த்தை 3வது வசனத்தை சொல்லிட்டு இந்த 4வது வசனத்தை தமிழ்ல வருது. ஆனா இங்கிலீஷ்ல படிக்கும் போது இந்த 3வது வசனம் பின்னாடிதான் வருது. திஸ் இஸ் குட் அண்ட் pleases God our Savior என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கப்புறம் சொல்றாங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றார். இது தேவனுடைய பார்வையில நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா மனம் திரும்பணும். அதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்ததான தேவ திட்டம் என்னன்னா ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன, உலகத்துக்கு நேராக இருந்த என்னுடைய கவனம், மனம், சிந்தை இப்ப யார் பக்கம் திரும்பணும், தேவன் பக்கம். கரெக்டா திரும்பிருச்சா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா? ரட்சிக்கப்படாதவர்கள் என்ற நிலையில இல்ல, இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, அறைக்குள் உட்கார்ந்துட்டு இருக்கு, உங்களே பார்த்து சொல்றேன். உங்கள் கவனம், உங்கள் சிந்தை, உங்கள் மனம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறதா? தேவன் பக்கம் திரும்பி, தேவன் பக்கம் மாத்திரம்தான் இருக்கணும். உலகத்துலதான் வச்சிருக்கிறாரு, ஆனா உலகத்தின் பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எப்படி மீன் இருக்குல்ல, அது கடல்ல தான் என்ன செய்யுது, உயிர் வாழ்கிறது. ஆனால் அந்த உப்பு, கடலில் இருக்கிற உப்பு அந்த மீனுடைய சரீரத்துல என்ன செய்யல, போகல. மீன் குழம்பு வைக்கும் போது என்னத்தான் போடுறாங்க, உப்பு போடுறாங்க. அது போல இந்த உலகத்துக்குள் இருந்தாலும் நம்முடைய கவனம் எல்லாம் அந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நம்முடைய கவனம் ஃபுல்லா எங்க இருக்கணும், தேவன் பக்கம். 2வது சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை, இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நான் அறிந்து இருக்க வேண்டும். சத்தியத்தை அதை அறியும் போது அது நாம தேவ திட்டத்தை என்ன செய்யறோம், அதுக்காக தான் ஆலயத்துக்கு வர்றோம், அதுக்காக தான் வேதத்தை படிக்கிறோம். அப்ப வேதத்தை படிக்கிறது சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்வது தேவ திட்டமா இருக்கிறது.
அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்களா? இன்னைக்கு அநேகர் அந்த திட்டத்தை என்ன செய்யறது இல்ல, நிறைவேற்றுறது இல்ல. மற்றதெல்லாம் திட்டத்தை எல்லாம் நம்ம திட்டத்தை நிறைவேற்றணும். 3 நேரம் உணவு, வயிற்றுக்கு என்ன செய்யறோம், உணவு போடுறோம், சாப்பிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஆத்துமாவுக்கு சத்தியம் வேணும்பா, அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனாலதான் பாருங்க, எல்லாரும் சத்தியத்தை அறியணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ரொம்ப தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாராம். வாசிக்கலாம் 2 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், சேர்ந்து படிக்கலாம, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்காராம், நீடிய பொறுமையா இருக்கிறார். நீடிய பொறுமை, எல்லாரும் மனம் திரும்பணும். ஏன்னா அது தேவ திட்டமா இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்ப, அதுக்காக தம்முடைய நியாய தீர்ப்பை தள்ளி போட்டுட்டே இருக்கார். ஏன்னா 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தியும். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு யாரும் போயிடக்கூடாது என்பதுதான் தேவ திட்டம், விருப்பம். ஆகவே ஆண்டுடைய வருகை என்ன செஞ்சுட்டே இருக்குது, தாமதமா இருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த யோவானுக்கு ஆண்டவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். இதோ சீக்கிரம். இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் வரல அப்படின்னா, எல்லாரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல இன்னொரு கூட்டம் இருக்குது, சத்தியத்தையே என்ன செய்ய மாட்டேன்றான், அறிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. எல்லாரும் சத்தியத்தை என்ன செய்யணும், அறியணும். சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும். அதனால்தான் பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவிலே நான் என்ன செய்யணும், வளரணும். எனக்கு லாபமா இருந்தவர்கள் எல்லாம் அதுக்காக என்ன செய்யறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த காலை வேளையில முதல்ல அநேகர் என்ன நினைக்கலாம், எந்த வேலை செய்யணும் அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளணும், என்ன திருமணத்தை செய்யணும் அந்த சித்தத்தை, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்ன சித்தம்னா, அவரை அறிகிற அறிவிலே வளரணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், தேவ சித்தத்தை அறிய வேண்டும். சரி, இது ரொம்ப மிக முக்கியமான காரியங்க. எனக்கு இதை படித்து பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சித்தத்தை அறிகிற காரியத்துல ரட்சிக்கப்படுவது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதை குறித்து ஆண்டவர் ரொம்ப அற்புதமா விளக்கி இருக்கிறார் ஒரு இடத்துல. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மார்க்கு 3:32 வாசிங்க. எப்படி இருக்கு பாருங்க. இயேசு திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் சகோதரர்களும் என்ன செய்யிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்ப ஜனங்கள் போய் சொல்றாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு என்ன செய்யறாங்க, அவங்க கலிலேயாவில இருந்து வந்திருக்காங்கப்பா, நாசரேத்துல இருந்து அப்படின்னு இயேசு கிட்ட சொன்னா என்ன, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவாங்க, முதல்ல அவங்களை அனுப்புங்க, நான் அவங்கள பாக்கணும். யாரு தாயார் வந்திருக்காங்க, மரியாள் வந்திருக்காங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாராம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. தேவனுடைய திட்டம் இல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். என்ன தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன் சகோதரி தாய் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து. அப்ப இயேசுவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்னவா மாறிடுறாங்க, தேவனுடைய குடும்பத்துல வர்றாங்க, தேவனுடைய குடும்பம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டா அவர் நமக்கு எப்படி மாறுகிறாரு, சகோதரராக மாறுகிறார். அப்ப ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் இல்ல. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, இயேசுவை எல்லாரும் சொந்த ரட்சகராக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்ல, உண்மையா அவர் ஆண்டவரா ஏற்றுக்கொள்கிறீர்களா, தேவனாக கர்த்தராக
பேதுரு சொல்லும் போது, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? ஜீவ நித்திய ஜீவனின் வார்த்தைகள் ஆமா உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம யார்கிட்ட போகும்? அவர்தான் நம்மளுடைய ஆண்டவர். அதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இயேசு அதை பிதா அதை மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 17:5 பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க இயேசுவோடு கூட அந்த மலையில இருக்கும்போது அவன் பேசுகள், இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிலையிட்டது. இங்க என்ன பேசுறாங்க? பேதுருவும் யோவானும் யாக்கோபும், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம், இங்கேயே தங்கிடலான்னு சொன்னா, இப்ப அவன் பேசுகள் ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா சொல்றார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம். அப்ப என்ன நான் புரிந்து கொண்டேன்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஆண்டவராக, ராஜாவாக, கர்த்தராக ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அவர் சொன்ன சத்தியங்களை எல்லாம் நான் என்ன செய்யணும்? தினந்தோறும் அறியணும். தினந்தோறும் பைபிள் எடுத்து வைக்கும் போது அதை ஏதோ தேவ சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறன்ற ஒரு உணர்வு வரணும். இதுக்கு மேல வருமா? வராதா? வரணும். என் இருதயத்தை எழுதி அனுப்ப விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்க கடந்து செல்லும் போதும், ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து வரும் போதும், ஒவ்வொரு முறை பிரசங்கத்தை கேட்கும் போதும் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்? இது தேவ சித்தத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நானே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். அவரை அறிகிற அறிவிலே நான் என்ன செய்யறேன்? வளர்றேன். அது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு 1 யோவான்ல 2:17 சொல்றாரு, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகுமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமா, அப்ப ரட்சிக்கப்படுவது தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவுல ஒருவன் நிலைத்திருப்பான் என்றால், அவன் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பான் என்றால் அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். அப்ப தேவ திட்டத்தை அறியல அப்படின்னா, சித்தத்தை செய்யல அப்படின்னா என்றென்றைக்கும் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. 2ஆம் மரணத்துக்கு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? ஆகவே முதல் குறிப்பாக நான் சொல்லுகிற காரியம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படி இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறார். 2வது வசனம், 2வது குறிப்பு வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:17. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். வாசிங்க. ஆவியினால் நிறைந்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்படின்னு வருது. இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இங்க 18வது வசனத்துல 17வது வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிரா. மதினா என்னது? அறிவில்லாதவர்களாக, ஞானமற்றவர்களாக இராதபடி என்று சொல்கிறார். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யுங்க? உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். என்னவா? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். எல்லாரும் என்ன செய்யணுமா? ஆவியினால் நிறைந்து. மதுபான வெறி கொள்ளாமல், அதுக்கு பதிலா என்ன செய்யணுமா? ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறார். ஆவியினால் நிறைந்து. அப்ப தேவ சித்தத்துல 2வது காரியம் என்னன்னா, நாம எல்லாரும் ஆவியினால் என்ன செஞ்சிருக்கணும்? எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நிரப்பப்பட்டிருக்கும். சரி, நிரப்பப்படுவது என்றால் என்ன? அதை கொஞ்சம் விளக்க விரும்புறேன். நிரப்பப்படும், இந்த கப்பு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவ ஆவியினால் நாம் என்ன செய்யணுமா? நிரப்பப்பட வேண்டும். சரி, நிரப்பப்படுவதை குறித்து ஒரு சில உதாரணங்களை நான் காட்டும்படி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்குது? துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் ஆவியினால் நிறைந்திருப்பதை பற்றி தான் பேசுறேன். ஆனா நிறைந்திருக்கிறதற்கு உதாரணத்தை கொடுக்க விரும்புறேன். உங்கள் இருதயம் இப்போ என்ன இருக்குது? துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இப்ப நீங்க என்னை பாருங்களேன். துக்கத்தால் நிறைந்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? முகம் அப்படியே அகத்தின் அழகு, நிறைந்திருக்கிறத பத்தி பேசுறேன். அகத்தின் அழகு அப்படியே தெரியுதுங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க?
யாரும் சொல்லவே வேண்டாம். இவனை பார்த்தாலே என்ன செய்யுது, தெரியுது. அதே போல தேவ ஆவியினால் நிறைந்திருந்தா பார்த்தாலே தெரிய மாட்டிருக்கு. புரியுதா புரியலையா? துக்கத்தினால் நிறைந்திருக்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே கண்ணுல இருந்து என்ன இது தண்ணி வந்துருது. நிறைந்திருக்கிறான் துக்கத்தினால. ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிரதர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலே அவன் என்ன உள்ளம் உடைஞ்சு அப்படியே அழுகிறான், கதறான். அப்புறம் அவனுடைய சிந்தனை முழுவதும் எப்படி இருக்குன்னா, அவன் சிந்தனை முழுவதும் அந்த துக்கத்தினால நிறைந்து நம்பிக்கையற்றவனா போயிடறான். எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கையே அந்த நேரத்துல, ஐயோ அந்த துக்கத்தினால் ஒரு மரண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒருத்தர் மரிச்சிட்டார். இப்ப அந்த துக்கம் நிறைந்து இருக்குது, முகத்துல தெரியுது. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன செஞ்சான், யாரையாவது பார்த்தாலே என்ன செஞ்சான், அவங்களுக்கு விருப்பமானவர்களை பார்த்தாலே அழுதுறான். அடுத்தது அந்த நேரத்துல நம்பிக்கையா என்ன செஞ்சிடறான், இழந்துடுறான். அப்ப நிறைஞ்சிருந்தா எவ்வளவு காரியம் நடக்குது பாத்தீங்களா? இப்போ ஆவியினால் என்ன செய்யணும் நானு போதும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, பயத்தினால் நிறைஞ்சிருக்கிறான். என்னடா முகத்தை பார்த்தா பேய் அரைஞ்சது மாதிரி பார்த்து, அது என்னன்னு சொல்றாங்க, பார்த்தாலே என்ன செய்யணும், அவன் பார்த்தாலே தெரியுதா? பயத்தினால் என்ன செஞ்சிருக்கான், நிறைந்திருக்கிறான். இன்னொரு காரியத்தை நமக்கு அடிக்கடி நடக்கிறது தானே, கோபத்தினால் நிறைந்திருக்கிறான். கடும் கோபம் வந்துருச்சு, அப்படியே முகம் என்ன செய்தத, உண்மை தானே. நம்ம அந்த டைம்ல ஒரு போட்டோ எடுத்து பார்க்கணும். கோபத்தினால் என்ன செஞ்சிருக்கான், நிறைந்திருக்கிறான். சரி, கோபத்தினால் நிறைந்திருந்தா என்ன செய்யறான், வாய்க்கு வந்தபடி எல்லாம் என்ன செய்யறான், திட்டுறான். கை எடுத்து என்ன செய்யறான், அடிக்கிறான். என்னென்ன பண்ண முடியுமோ அவன் என்ன செய்யறான், பண்றான். பண்றானா பண்ணலையா, பண்றான் இல்ல பண்றோம். நம்ம கோபத்தினால் நிறைந்திருக்கானா, அதுக்கப்புறம் டே இப்படி எல்லாம் பேசுனடா, இப்படி எல்லாம் நடந்துட்டடா அப்படின்னா, அப்பதான் ஓ நான் இப்படி எல்லாம் பண்ணனா, இப்படி எல்லாம் பேசினா, நிறைந்திருக்கிறான். கண்ட்ரோல் பை அந்த ஆங்கர். கோபத்தினால் கோபம் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. துக்கம் அவனை என்ன செய்யுது, ஆளுகை செய்கிறது. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேவாவினால் நிரப்பப்படுறது என்றால் ஆவியானவருடைய ஆளுகைக்கு என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் போகணும். பார்த்தாலே என்ன செய்யணும், இவர் கோபத்தால் நிறைந்திருக்கிறார். ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறார், அவர் சோகத்தினால் வேதனையினால் என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறைந்திருக்கிறாரு. இந்த பிரதர் கோபத்தினால என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறைந்திருக்கிறாரு. அந்த சிஸ்டர் பயந்து என்ன செஞ்சிருக்கான், இருந்திருக்காங்க, நிறைந்திருக்காங்க. இந்த சகோதரர் தேவ ஆவியினால் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சரி, எப்படி பார்க்கிறது? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறதை குறித்து இங்க சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களாய் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொண்டவங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடறோமா? ஆரம்பத்துல எனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் கிட்ட போனா அந்த வாசனை என்ன செய்யுது, காட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க மனம் விட்டு என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆமா, இறுதி இருக்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, கொட்டுவாங்க, மனம் விட்டு பேசுவாங்க. அப்பவே கண்டுபிடிச்சுக்கலாம் ஆள் எதுல இருக்கிறாரு, மதுபானத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறார். புரியுதா புரியலையா? அப்போ மதுபானம் ஆளுகை செய்கிறது. இப்ப மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லிக் கொண்டிருங்கள். பாடி என்ன செய்யுங்க, கீர்த்தனம் பண்ணி. அடுத்தது இப்ப பாருங்க, பாட்டு பாடும் ஆவியினால் நிறைந்தவங்களை குறித்து சொல்றாங்க. சங்கீதம் 1 மணி நேரம் பாடிட்டே இருக்கிறாரு அவரு. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆவியினால் நிறைந்தவங்க. புரியுதா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும், அடுத்தது ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லி. பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிப்பாங்களா? அந்த பாடல்லையே என்ன செய்யும், யாருக்காய் வாழ்கிறாய் நீ, புத்தி சொல்லுது அந்த பாட்டு நமக்கு. பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்வாங்களாம், தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். கர்த்தரை பாடுவது மாத்திரம் இல்ல, புத்தி சொல்லுவது மாத்திரம் அல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. அடுத்தது பாருங்க, தெய்வ பயத்தோடு எல்லாவற்றிலேயும் என்ன செய்வாங்களாம், இதுதான் ஆவியில நிறைய. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், உண்மையா சொல்றேன், எப்போதும் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கிறது நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அதுக்காக அந்நிய பாஷை பேசாம இருக்கிறது நான் சொல்லல, அந்நிய பாஷையில பேசணும். ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்நிய பாஷைகளை பேசுகிறது.
அது கரெக்ட் தான். அது ஆனால் அது எப்படி வெளிப்படுகிறது, அது ரொம்ப மிக முக்கியமா இருக்கு. அவங்க எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்போது கர்த்தரை என்ன செய்யறாங்க, ஆராதிக்கிறவர்களாய். அடுத்தது கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவார்கள். அதெல்லாம் அந்த ஆவினால் நிறைந்த அனுபவத்தை குறித்து தான் சொல்றார். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இன்னும் தெளிவா. அப்ப மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். சரி, அடுத்து அது ஆவியினால் நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம். அடுத்தது புருஷரே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்கள். இதுவும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுவும் ஆவியினால் நிறைந்த அனுபவம். அடுத்தது பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள். ஆவியினால் நிறைந்தவங்களுடைய இதை சொல்றேன் நானு. வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க. அதே போல எஜமான்களே உங்களுக்கு மேல எஜமான் எங்க இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இது அத்தனையும் சொல்லிட்டு வர்றாருங்க. ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது அந்த 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 பிரசன்னத்தினாலே அநேக பாஷைகளை நாம் பேசுகிறது உண்மை. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி மாத்திரம்தான். ஆனா இன்னொரு பகுதி இருக்கிறது. அது எப்படின்னா, கர்த்தரை பாடும், கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை ஆராதிக்கும். அதே போல கர்த்தரா மாத்திரம் இல்ல, சக மனிதர்கள் இடத்துல அது தன்னுடைய அன்பை என்ன செய்யும், வெளிப்படுத்தும். கீழ்ப்படிவார்கள். அது அது எல்லா பகுதியிலும். அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சா இன்னும் நீங்க தெளிவா புரிந்து கொள்ள முடியும். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் ரொம்ப வேற மாதிரி எழுதுறாரு. ஆனா அதே தான் எழுதுறாரு. அங்க என்ன சொல்ற, ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறாரா? இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்று சொல்லிட்டு அதையே எடுத்து சொல்றாருங்க. எதையே எபேசியர்ல சொன்னார் பாத்தீங்களா, அதையே சொல்றாரு. என்ன சொல்றாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இப்ப கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 18வது வசனம், மனைவிகளே கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தது பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிதற்கு. அப்ப அங்க என்ன சொல்றாரு, ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார். சொல்லிட்டு அந்த காரியத்தை சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக என்ன செய்யணுமா, வாசமாயிருப்பது. அப்போ இப்ப வசனத்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியும் நினைக்கிறீங்களா? வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வசனத்தையும் ஆவியானவரையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்றால் எல்லாம் சொல்லி இருக்கிறாருங்க. வசனத்தை அப்படியே என்ன செய்வாங்க, பார்த்தாலே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எதை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள், தேவ சித்தத்தை, வசனத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள் சொல்ல வர. புரிஞ்சுதா, புரியலையா? இது ரொம்ப அற்புதமான காரியம். தேவ சித்தம் என்றால் என்னன்னா, இந்த இடத்துல நான் சொல்லுகிற காரியம், ஆவியினால் நிறைந்து வசனத்தை என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அப்ப நாம கீழ்ப்படிவது ஒரு தேவ திட்டம், அது எல்லாரையும் வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, சபை என்ற நிலையில கூட அது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லாமல் போக கூடாது, அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இருக்குது. சரி, அது அடுத்த குறிப்பில நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பில நான் என்ன புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது, ஆவியினால் நிறைந்திருப்பது என்பது வசனத்தை அப்படியே என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் காணும். 3வது குறிப்பாக நாம் படிக்கிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கலாம். என்ன 3வது என்னவா, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காருல்ல. நாம இதெல்லாம் விட்டுருவோம், வேற ஒண்ணுக்கு தான் நாம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா இங்க எல்லாம் வெளிப்படுத்திக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய
சித்தமா இருக்கிறது. சரி, எப்படின்னு சொல்றாரு. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆளு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லுகிறார். 7வது வசனத்துல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை என்ன செய்யறான், பண்றான் அப்படின்றார். அப்ப பாருங்க, இங்க பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த பரிசுத்தம் என்ற நிலையில இங்க என்ன சொல்றாருன்னா, வேசி மார்க்கத்துக்கு என்ன செய்யுங்க, விலகிருங்கள். இன்றைக்கு எல்லாம் இந்த பாலின பாவங்கள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாலின பாவங்கள் அது பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் இந்த பாவத்திலே அடிமைப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் அடுத்தது கனமாயும் ஆளுகை. அப்போ இந்த காரியங்களை நாம் செய்யும் போது தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கு எதிராக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு அப்ப பரிசுத்தமா இருக்கணும். அதுக்குதான் விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். அப்ப பைபிளை படிக்க படிக்க எப்படி நம்ம டிராபிக்ல நிக்கிறோம்ல, ஆரஞ்சு லைட் வரும்போது அலர்ட் ஆயிரும், ரெட் சிக்னல் விழுந்தா என்ன செஞ்சிடறோம், நம்ம நின்னுறோம், கிரீன் வந்தா போறோம். அப்போ அது போல வசனத்தை நாம வைத்திருக்கும் போது, படித்திருக்கும் போது, அறிந்திருக்கும் போது, பாவம் சூழ்நிலைகள் வரும்போது ரெட் லைட் என்ன செய்யும், எரியும். ரெட் லைட் மோக இச்சைக்கு உட்படாமல் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக நாம் என்ன செய்வோம் முடியும், காத்து கொள்ள முடியும். 1 பேதுருல படிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு என்ன செய்திருப்பானா, அப்ப தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் பாவங்களை விட்டு என்ன செய்வாங்க, ஓய்ந்திருப்பார்கள். அடுத்தது, சென்ற வாழ்நாள் காலத்திலே போதும்ன்றாரு. இன்னைக்கு நிறைய பேரு புறஜாதிகளின் இஷ்டத்தின்படியே என்ன செய்யணும், நம்மளும் நடக்கணும்ன்றாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை வாசிப்போமா, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அழுத்தி சொல்வோமா, போதும். அடுத்தது, அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து. அடுத்தது, நிறைய பேர் கேட்கிறாங்க, எங்க போட்டிருக்கு குடிக்க கூடாதுன்னு, இங்க போட்டிருக்கா, மதுபானம் பண்ணி. அடுத்தது, களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். தெளிவா போட்டிருக்கு. அப்ப நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். பரிசுத்தமாக இந்த சரீரத்தை வைக்கிறதுக்கு எதெல்லாம் கெடுதல் வருது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, சரீரத்தை அழிக்கக்கூடிய எல்லா காரியம். மதுபான சரீரத்துக்கு நல்லதா கெட்டதா? தீமோத்தேயுக்கு சொன்னாருங்க, திராட்சரசத்தை என்ன செய், சேர்த்துக்கொள். அது ஆல்கஹால் இருக்கிற திராட்சரசம் இல்ல. அதை புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேரு தீமோத்தேயுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்ப பாருங்க, சரீரத்தை கெடுக்கிறதெல்லாம் தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கு எதிரான காரியங்கள். புகைப்பிடிப்பது, இன்னும் பலவிதமான போதை. இப்போ ஆல்கஹால் மாத்திரம் இல்ல, மதுபானம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அடிக்கடி பிடிக்கிறாங்க. அதெல்லாம் அது எது வரைக்கும் போயிருச்சுன்னா, சிறு பிள்ளைகள் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, ஸ்கூல்ஸ்ல என்ன செய்யுது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. கடந்த வாரத்துல நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்காரு, அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்களா? இந்த போதை பொருள் பழக்க விளக்கம் எவ்வளவு பெரிய காரியத்துக்கு கொண்டு போய் விடுகிறது பாருங்க. போதை பழக்க வழக்கம் இதெல்லாம் சரீரத்துக்கு கேடானது. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வேசித்தனம் மாத்திரம் அல்ல, இந்த போதை பழக்கங்கள், எல்லா பாவ இச்சைகள், கண்களின் இச்சை, இது போதுங்க. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டோம். கண்களின் இச்சை, இஷ்டத்துக்கு பாக்குறது. உங்க செல்போன் தான், நீங்க தான் செல்போன் கம்பெனிக்கு பணம் கட்டுறீங்க. ஆனா உங்க இஷ்டத்துக்கு பார்க்காதீங்க. எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்யணும், இருக்கணும். கண்களின் இச்சை இதெல்லாம் ஒரு சரீரத்தை என்ன செய்யும், கெடுக்கும். இதெல்லாம் தேவ சித்தத்துக்கு எதிரானது.
இது வரைக்கும் தெரியலன்னா இன்னைக்கு நாம் இதை தெரிந்து கடந்து செல்வோம். ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. டெய்லி நம்ம பரிசுத்தப்படுறோமா? பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவனோடு கழுவப்படுகிறோமா? அப்போ அதை செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் என்ன செய்யறோம்? தேவனுடைய திட்டத்தை என்ன செய்யறோம்? நிறைவேற்றிக் கொள்ளும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமிக்கு என்ன செய்தேன்? வந்தேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? நிறைவேற்றாம ஒரு நாள் ஆண்டவர் வருவார். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பெனியல் கிறிஸ்டியன் மிஷன் சர்ச்சுக்கு என்ன செஞ்சேன்? போனேன், நான் பாட்டு பாடினேன், காணிக்க போட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினால அதை செய்தோம் இதை. அவர் சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்க? நான் உனக்கு என்னப்பா சொன்னேன்? ரட்சிக்கப்படணும்னு சொன்ன, ரட்சிக்கப்பட்ட. சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும்னு சொன்ன, வளர்ந்தியா? எவ்வளோ வாய்ப்பை கொடுத்தேன் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு. சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்ந்தீங்களா அப்படின்னு கேட்பார் ஆண்டவர். அடுத்தது சொன்னேன், ஆவியினால் நிறைந்து. வசனம் உன்னை ஆட்கொண்டு இருந்துச்சா? உன் கையில பைபிளை எழுதி கொடுத்தனே. எந்த ஜனத்துக்கும் கொடுக்காத ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், தெரியுமா? எந்த ஜனத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வேத புத்தகம் என்ன செய்யல, இல்ல. ஆனா உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதை உபதேசிக்க ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதை கற்றுக்கொள்ள சபையை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. நேர காலத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. ஆவியினால் நிறைந்திருந்தல், அதான் சொன்ன. வசனத்தினால் ஆட்கொள்ளப்படுதல். வசனம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா வசனம்? நாம வசனத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வசனத்தை இப்ப சொல்லாத, அந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம், அந்த வசனத்துக்கு அந்த, நாம வசனம் என்னை கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியினால் நிறைந்திருந்தா என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்போ வசனம் என்னை கண்ட்ரோல் பண்ணணும். மூன்றாவது நான் சொன்னேன், பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். சரீரம் உங்களுடையது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வரும்போது வாங்கிட்டு வந்தீங்களா எங்கேயாவது கடையில? இல்ல இல்ல, கர்த்தர் கொடுத்த சரீரம். ஆமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நன்றாய் புரிந்து, நீங்கள் தேவன் வாசம் செய்கிற ஆலயம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ரெண்டாவது, முதலே அவர் கொடுத்த சரீரம். ரெண்டாவது, ரத்தம் கொடுத்து, ரத்தத்தை சிந்தி உன்னை இணைச்சிருக்கார், விலை கொடுத்து. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுடையவர்கள் அல்ல. ஆமா, நம்மளுக்கு வந்து டெனண்டா தான் வச்சிருக்கிறார். ஆமா, யாருதான் இந்த சரீரம்? ஆமா, இப்படி இதை கனமாய் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, மூன்றாவது அதை சொன்ன, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. நான்காவது, கீழ்ப்படிந்திருங்கள். அது தேவ திட்டம். அதுக்கு கடைசியா நான் அந்த வசனத்தை சொல்றேன். கீழ்ப்படிதல் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல், அதுக்கு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். வசனத்தை போடாமட்டேனா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எத்தனாவது வசனம் அது? 7வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4:7. ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்களேன்? தேவன் ஆர்டர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்ப பிசாசுக்கு என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியுமா? தேவனுக்கு கீழ்ப்படி. அடுத்தது எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். சமுதாயம் என்ற ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சமுதாயம் என்ற அமைப்புல சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறிப்புக்கும் இதுதான் சொன்னீங்க. இப்போ இதுதான் இல்ல, அது வசனத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறதை குறித்து நான் சொன்னேன். இங்க கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறேன். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படினோம்? தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படினா தேவ பயம் எனக்கு இருந்தால் நான் சமுதாயத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், அடுத்தது குடும்பம் என்ற அமைப்புல கணவன், பெற்றோர், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எஜமான்கள், இப்படி இந்த சமுதாயத்தை எல்லா மட்டத்திலையும் வைத்திருக்கிறார். ராஜாக்கள், அதிகாரிகள் வைத்திருக்கிறாரா இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க?
கீழ்ப்படிந்திருங்கள். இதுலதான் வருது எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம். சபை என்ற அமைப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:7. அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால், அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? அடங்குங்கள். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியுதா புரியலையா? அப்ப பாருங்க, சபை என்ற அமைப்பு, ஊழியர்கள், இதை தேவன் வச்சிருக்கிறாருங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. அதே போலதான் சபை தேவனால் ஏற்படுத்த, அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபை நினைச்சிருக்காரு, சம்பாதித்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒழுங்குகள் எல்லாம் அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்குகள். ஆகவே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே என்று சொல்லுகிறார். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப மிக எல்லா பகுதிகளிலும். ஆதாமும் ஏவாலும் பெரிய பாவம் செய்யல, கீழ்ப்படியாமையினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நினைச்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. நீங்க வேத புஸ்தகம் முழுவதும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. யாக்கோபு கீழ்ப்படியாம போனா 20 வருஷம் பனிஷ்மெண்ட்டுக்கு போயிட்டான். புரியுதுங்களா நான் சொல்றது? ஈசாக்கு மரணத்துக்கு என்ன செய்யறான்? தன்னை ஒப்புக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, எழுந்து படுறா அப்படின்னா என்ன செய்யறான்? அவன் படுகிறான். கத்தி எடுத்து என்ன செய்யறாரு? வெட்ட போறார். கீழ்ப்படிதல். ஈசாக்கை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இந்த 20 வருடம் கழிச்சு கீழ்ப்படிதலை புரிந்து கொண்டு யாக்கோபு திரும்பி வரான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். வேத புஸ்தகம் முழுவதும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஈசாக்கை பத்தி சொல்றார். இந்த காலை வேளை கீழ்ப்படிதல், அது எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜமான் அல்லது உங்களுடைய முதலாளி, உங்களுடைய அதிகாரிகள், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு. என்னதுங்க? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு. தேவனால். அது பிரைவேட் கம்பெனில வேலை செய்யலாம், கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம், எதுல வேணா இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இதை எப்படி நம்ம படிக்கிறோம்? வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம். இந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய சித்தம் எப்படி சொல்றீங்க? வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம், அதான் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிதல்னா. நிறைய பேரு இவனுக்கு போய் கீழ்ப்படுகிறதா? அப்ப தேவ பயம் இருந்தா அந்த ஸ்தானத்தை நாம ஹானர் பண்ணுவோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினியம், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அதை சொல்லிட்டு தான் சொல்லுகிறார். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கு. நன்மை செய்கிறதினால் புத்தியினும் மனுஷனுடைய அறியாமை, அவன் ஒருவேளை தீமையை கூட செய்யலாம், ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை தவிர இது எல்லா காரியங்களுக்கும் எல்லாருக்கும் என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படியணும். இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. 5வதாக வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3:17. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும். அப்ப தேவனுக்கு சித்தமானா சில நேரங்கள் என்ன வரும்? நமக்கு பாடுகளை அனுபவிப்பது தேவனுடைய சித்தம். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் வசனம் தான், தீமை செய்து பாடு வரக்கூடாது. தீமை செய்தா பனிஷ்மெண்ட் வரும். அதை நான் சொல்லல. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்யும் போதே சில நேரங்கள் என்ன வருது? பாடு வருகிறது. அந்த பாடுகளை நாம் சகிப்போம் என்றால் அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஏனென்றால் 19வது வசனத்திலிருந்து, அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து படிக்கும் போது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய்
சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்குமா, அதுவே தேவ சித்தமா இருக்கிறது. ரைட், ஓகே. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவ பாருங்க, தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஒரு காரியம். இதற்காகவே நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? அழைக்கப்பட்டு. நாம ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். ஆனா அதற்கு பின்னாடி அந்த தீமை செய்து பாடு அனுபவிக்கும் போது அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. யாக்கோபின் வீட்டுல பிள்ளைகள் இடத்துல பெரிய பிரச்சனை. யாக்கோபு வீட்டுல இதுக்கு காரணம் யாருதான்? யாக்கோபு தான். யோசேப்புன்னு சொல்லக்கூடாது. யார் காரணம்? எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாக்கோபு தான். ஏன்னா 2 மனைவிகளை கட்டினாரா. ஒருத்தி மேல எப்படி இருக்காரு? ரொம்ப அன்பா இருக்காரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? ஆமா, அப்ப அற்பமா எண்ணப்பட்டால். இப்ப பிள்ளைகள் பிறகுறாங்க, அதுலயும் இவர் என்ன செய்யறாரு? டிஃபரன்ஷியேட் காட்டுறாரு. இது பிள்ளைகளுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? ஊடுருவி போய்விட்டது. இப்ப யோசேப்புக்கு மாத்திரம் பலவர்ணமான அங்கியை தரித்து கொடுக்கிறார், மற்றவனுக்கெல்லாம் சாதாரண அங்கி. அவனுக்கு வருமா வராதா பிரச்சனை? கண்டிப்பா. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் யாரு? யாக்கோபு. சரி, ஓகே. ஆனா யோசேப்பு கீழ்ப்படிதலா இருந்தான், கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கான். அப்பா சொல்றாரு, கூப்பிடுறாரு, சீகேம்ல உன்னுடைய சகோதரர்கள் ஆடுகளை என்ன செய்யறாங்க? மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. நீ அவர்களிடத்துல இந்த ஆகார பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய சுக செய்தியை விசாரித்து வா என்று அனுப்புகிறார். இப்ப இவன் என்ன சொல்லியிருக்கலாம்? அப்பா, அவங்களே மேல பொறாமப்படுறாங்க, என்னை ரொம்ப பகைத்துட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்றீங்க? என்னைய அனுப்புறீங்க, என்னை கொன்னுருவானுங்க. ஏன்னா அப்படிதான் இருக்குது சூழ்நிலை வீட்டுல. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்னா என்னது? பயங்கரமா பகைச்சிருக்கானுங்க. வீட்டுல அடிக்கடி சண்டைகள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது. எல்லாம் யாக்கோபுக்கு தெரிஞ்சு யாக்கோபு சொல்றாரு, நீ போய் சீகேம்ல அண்ணனை பாத்துட்டு வாண்டார். இப்ப யோசேப்பு கீழ்படுறாரா? அதனால பாடு வந்துச்சா இல்லையா? சட்டை பேண்ட் எல்லாம் போயிடுச்சு. குழிக்குள்ள என்ன செஞ்சுட்டானுங்க? போட்டுட்டானுங்க. மீதியானவர்கள் கையில 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது முடிவு என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நடக்குது. யாரெல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் அவனை உயர்த்தினார். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? தமது சித்தத்தின்படி பாடுகளை அனுமதிக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை பேதுரு ரொம்ப 1 பேதுருவின் நிருபமே இந்த பாடுகளை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாராம்? சீர். அப்ப பாடுகள் வரும்போது நமக்கு என்ன வருது? சீர்னா ஒழுங்குக்குள்ள வர்றோம். அப்ப ஆண்டவர் எதுக்காக பாடு அனுமதிக்கிறாரு? ஒழுங்குபடுத்த, சீர்படுத்தி, அடுத்தது விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துறார், உறுதிப்படுத்துகிறார். நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மை பலப்படுத்துகிறார், அப்புறம் நிலை நிறுத்துகிறார். இது நல்லதா கெட்டதா? நாம என்ன நினைக்கிறோம்? இந்த பாடுகளை நான் அழிந்து போயிடுவேன். அழியெல்லாம் மாட்டோம். அவருக்கு தெரியும் எத்தனை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு? இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய திராணியை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. ஆகவே அதுக்கு ஏற்றபடி பாடுகளை என்ன செய்வார்? அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது நாம சீர்படுத்தப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்ததான்? யார? யோசேப்பு. புடமிட்டது. சீர்படுத்த வேண்டியது யார்கிட்ட இருக்குது? யோசேப்பு கிட்ட இருக்கு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கும் போது தேவன் நம்மை சீர்படுத்துகிறார். ஆவிக்குரிய ஜீவித்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நிலை நிறுத்துகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நிலை நிறுத்துகிறார். 2 தீமோத்தேயு 3:12 பவுல் சொல்றாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னங்க, ரட்சிக்கப்பட்டாலே துன்பம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை நடத்தும். ஆசீர்வாதம் வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷம்தான்.
ஆனா அதை கடந்து செல்ல அந்த பாதையில என்ன செய்யணும். இப்ப பாருங்க, ஒரு பெரிய டிகிரிக்கு படிக்கணும்னா ஒரு பெரிய கிராஜுவேஷன் நடக்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா 3 வருஷம் என்ன செய்யறாங்க, அத கடினமா படிக்கிறாங்க, ஃபீஸ கட்டுறாங்க, பல மணி நேரம் படித்து போய் அந்த எக்ஸாமினேஷனை எழுதி பாஸ் பண்ண பிறகுதான் அந்த உயர்வு என்ன செய்கிறது, அந்த அங்கீகாரம் கிடைக்கின்றது. அது போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வரும்போது நன்மை செய்து, தேவனுக்கு சித்தமான நன்மை செய்து என்ன செய்யணுமா, நீங்க நன்மை செஞ்சுட்டே இருக்கும்போது பாடு வரும். நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த சமயத்துல இந்த ஆண்டவருக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களை ஆண்டவர் தேவ சித்தம் செய்யும்படி என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அது தேவ சித்தம். அது எனக்கு ரொம்ப நாள் புரியல, இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. தேவ சித்தம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அது பிசாசு கொண்டு வந்தது, அது இப்படி இருந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. வசனத்தின் அடிப்படையில நாம நீதியை செய்து நியாயமாய் நடந்து தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும் போது சில பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அது தேவனுடைய திட்டம். இன்னொரு இடத்தை நான் காட்டுறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 12:7 இருந்து படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:7 இருந்து. அன்றியும் சாத்தானுடைய தூதனா இருந்து, இப்ப பாருங்க, ஆண்டவரிடத்துல இவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், இந்த முள்ள மட்டும் என்ன செஞ்சிருங்க என் சரீரத்துல இருந்து. 3 முறை என்ன செஞ்சாராம், வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், இப்ப ஆண்டவர் சொல்ற, இது என்னுடைய சித்தம்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. இந்த முள்ளு குத்தும் போது இவர் ஆண்டவரேன்னு பாக்குறாரா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரா, கர்த்தருடைய வல்லமை அவர் மேல என்ன செய்யுது, இறங்குது. அந்த வல்லமையினால அதிகமா பிரயாசப்படுறார். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம். இது எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல. ஆனா பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு. என் முள்ளு குத்துது, கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது, ஆனா இந்த வேதனையில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது என்னை பலப்படுத்துறாருப்பா. அது மாத்திரம் இல்ல, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களுடைய காரியங்கள் நிமித்தம் நான் பெருமை பாராட்டி கீழே விழுந்துராதபடிக்கு இது இந்த முள் என்னை பேலன்ஸ் பண்ணுது. பேலன்ஸ் பண்ணது புரியுதா? என்னை நிலைநிறுத்துகிறது, என்னை வந்து ஒரு சமமான நிலையில என்னை நிலைநிறுத்துகிறதாக காணப்படுகிறது இந்த முள். அப்ப தேவன் தமது திட்டத்தின்படி சில நேரங்கள்ல சில முள்ளுகளையும் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. சில பாடுகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறவராய் இருக்கிறாரு. நாம கேட்கலாம், ஆண்டவரே இந்த பாடுகளை என்ன செய்யலாம், நீக்கி போடுங்க. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய திட்டத்தின்படி ஆக கடவுது. நம்ம ஜெபம் பண்ணலாம், பவுல் ஜெபம் பண்ணது போல. பாடுகள் வரும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி வரும்போது நீங்கள் தேவ சித்தத்தை என்ன செய்றீங்க, நிறைவேற்று. அது உங்களை சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. இந்த காரியம் முடிந்த உடனே தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். 6வதாக 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாவற்றை குறித்து. எல்லாவற்றை குறித்துன்னு என்னதுங்க, நல்ல காரியங்கள் நடக்கும் போது மாத்திரம் இல்ல, தீமையான காரியங்கள் நடக்கும் போதும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றை குறித்து. எதை குறித்தும் அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் ஒன்றை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு. அப்ப கவலை வரும்போது என்ன செய்யணுமா, அந்த வசனம் புரிஞ்சுச்சா? நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய. அப்ப கவலை வர்ற நேரத்துல என்ன செய்யணும், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். பாடுகள் வர்ற நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா நேரங்கள்ல சந்தோஷமான தருணங்கள், துக்ககரமான நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில எல்லாமே வரும். எல்லாமே வரும். வாழ்க்கையில துக்கம் வரும், சந்தோஷம் வரும், உயர்வு வரும், தாழ்வு வரும்.
எல்லாமே வரும் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட உலகத்துலதான் இருக்கோம் நம்ம. பாடுகள் இல்லாத ஒரு உலகத்துல அல்ல, பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல இருக்கிறதுனால பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், அப்பப்ப சந்தோஷம், உயர்வு, சமாதானம் எல்லாம் வரும். என்ன வந்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? சோத்திரம், தேங்க்ஸ் கிவிங், தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அது தேவ சித்தம். சொல்றோமா? சரி, இப்போ பாடுகள் வருதா? இப்போ தேவ சித்தத்துக்கு எதிராக நான் எப்படி செயல்படலாம்னா, முறுமுறுத்தல். என்னதுங்க? முறுமுறுத்தல். முறுமுறுக்கும் போது என்ன செய்யறேன் நானு? தேவ சித்தத்தை மீறுகிறேன். சரி, வாக்குவாதம், தேவனோடு கூட என்ன செய்யறேன்? வாக்குவாதம் பண்ணுகிறேன். அந்த பாடை எதிர்க்கிறேன். நான் அதை செய்ய மாட்டேன். அதுல இருந்து விலகி என்ன செய்யணும்? ஓட முயற்சிக்கிறேன். தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிறோம். கர்த்தரே சில சூழ்நிலைகளை வைப்பாரு. கர்த்தரே உன்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் விடுதலையாக்குகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கர்த்தரே விடுதலையாக்குவார், அது வரைக்கும் காத்திருக்கணும். அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும். அந்த சமயத்துல எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், முறுமுறுக்க கூடாது, கோல் சொல்ல. இவனாலதான் இதெல்லாம் நடந்தது. யாருனால? இவ இத பேசலன்னா இது என்ன செஞ்சிருக்காது? நடந்திருக்காது. இப்படி மற்றவர்களை ஒருவேளை அதற்கு காரணங்களாக இருக்கலாம். ஆனா அந்த பாட்டு வழியா நம்ம போகணுன்றது தேவன் என்ன செஞ்சிருக்காரு? நியமித்து வைத்திருக்கிறார். நம்மளா அறிவில்லாம போய் சிக்கிறது அது வேற. அத சொல்ல நானு. நீதியை செய்து, நன்மையை செய்து, தேவ திட்டத்தின்படி வருகிற காரியங்கள், அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப யாரும் என்ன செய்யக்கூடாது? நம்ம கோல் சொல்லி, குறை சொல்லி, நாமள முறுமுறுத்து. இந்த நேரத்துல நாம செய்யற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நான் பைபிள் படிக்க மாட்டேன். கற்றை அறிகிற அறிவை விட்டுருவோம். நம்ம என்ன பைபிள் படிச்சு என்ன நடக்குது? என்ன ஜெபம் பண்ணி நடக்குது? ஆலய ஆராதனைக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னு விட்டுருவோம். இதெல்லாம் தேவ சித்தத்துக்கு எதிரான. கர்த்தர் இன்னைக்கு உன் கண்ணை திறக்கிறார். ஆண்டவர் உன் கண்ணை திறக்கிறார். உன் மனதை கர்த்தர் என்ன செய்யறார்? திறக்கிறாரு. பாடுபடும் போது நீங்க புரிந்து கொள்ளணும், நான் தேவ திட்டத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கேன். உலகம் பல காரியங்களை சொல்லும். உலகம் பல காரியங்களை சொல்லும். யோபு சிநேகிதர்கள் பல காரியத்தை சொன்னாங்க. அப்பா, நீ முன்னோர்களை கேட்டுட்டு பாரு, எவனுக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா பாரு, கேட்டு பாரு. ஒருத்தனுக்கும் நடக்கல. நீ தேவனுக்கு பயப்படாம நீ செய்த காரியங்கள் நிமித்தம் இந்த பாடுகள் வந்திருக்குன்னு யோப சகோதரர்கள், சிநேகிதர்கள் யோபை பார்த்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா யோபுக்கு தெரியும், நீர் என் உத்தமத்தை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் யாருன்றது உமக்கு நல்லா தெரியும். அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன்? ஆனா நண்பர்கள் என்ன சொல்றாங்க? தீமையா சொல்றாங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, பல அந்த நேரத்துல எல்லாம் வரும். தொட்டதெல்லாம் தவறா மாறும். ஏன் இப்படி செஞ்ச, ஏன் அப்படி செஞ்ச கேட்பாங்க எல்லாரும். எல்லா காரணமும் நம்ம மேலதான், எல்லா பழியும் நம்ம மேலதான் விழும். ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய வாழ்க்கையில யோபை ஆண்டவர் சொல்றாரு, இவன் நீதிமா, உத்தம, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு. ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது? உலகம் எல்லா குற்றச்சாட்டும் யோபு மேல. ஐயோ, நீ பண்ண பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு சிநேகிதர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த சிநேகிதர்கள் பார்த்து அவருடைய மேல் கர்த்தருடைய கோபம் என்ன செஞ்சிருச்சான்? வந்துருச்சு. ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களில யோபு செய்ததுதான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். சரி, முடிவிலையும் போய் பலியிட்டான். அல்லேலூயா. அவன் முடிவிலையும் பலி. அவனுக்கு நல்லா இருந்த போதும் ஒவ்வொரு நாள் காலையிலும் தன்னுடைய பிள்ளைகளை கணக்கின் அடிப்படையில சர்வாங்க தகன பலிகளை தினந்தோறும் என்ன செஞ்சுட்டே இருந்தான்? செலுத்திட்டு தான் இருந்தான். எல்லாம் இழந்த போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எல்லா இடங்களிலேயும் ஆபிரகாம் செய்த காரியம், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். இந்த காலை வேளையில எதை செய்யறோமோ இல்லையோ, என்ன நடக்குதோ இல்லையோ, என்ன செஞ்சுட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும், காபி குடிச்சாலும் இந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். எந்த பழக்கத்துக்குள்ள? அப்படியே எடுத்து குடிக்கிறது இல்ல, அப்படியே சாப்பிடுறது இல்ல. இத சொல்லணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க, நன்றி சொல்ல. அது தேவனுடைய சித்தமா இருக்குது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா. எல்லாம் என்ன நடந்தால் அந்த ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணலாமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றியா. பாடலாமா?
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். 6 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவர்களாகிறார். இரண்டாவது, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம். ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் என்னன்னா, வசனத்தை அப்படியே என்ன செய்வாங்க, வசனம் அவர்களை ஆளுகை செய்யும் என்று வசனத்திலிருந்து காண்பித்து கொடுத்தேன். மூன்றாவது, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான்காவது, அவர்கள் எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கும் சமுதாயத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் குடும்ப அமைப்பிலே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நபர்களுக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிந்திருப்பார்கள். ஐந்தாவது, தேவனுக்கு சித்தமானால் பாடு அனுபவிப்பது, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. ஆறாவது சொல்றேன், ஸ்தோத்திரம் செய்வது. எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம். இந்த 6 காரியத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றணும்னா பர்சனலான தனிப்பட்ட சில காரியங்கள், நாம் மாத்திரம் தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்களை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஒரு அல்ல சுபமா? இந்த 6 காரியத்தை நம்ம செய்யறது இல்ல. ஆனா தனிப்பட்ட காரியத்துக்கு என்ன செய்யறோம்? இந்த வேலையில சேரணுமா சேரவேன், இவனை திருமணம் பண்ணணுமா பண்ண வேண்டாம், இந்த வீடு வாங்கணுமா வேண்டாமா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த 6ஐ ஒரு மனிதன் மிகச்சரியாக நிறைவேற்றி கொண்டிருப்பான் என்றால் 7வது காரியத்துல கர்த்தரே உனக்கு வெளிப்படுத்திடுவார். இத செய்ய, இத செய்யாத. சில உதாரணங்களை நான் காட்ட விரும்புறேன், வாசிக்கலாம். அதுக்கு சில வசனங்களை சொல்றேன். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. அதை காட்டுவேன்றார். விசுவாசிக்கிறீங்களா? இதை செய்யுங்க, இதை செய்ய வேண்டாம்னு என்ன செய்வார்? ஒரு விதத்துல காட்டுவார். உனக்கு போதிப்பார், உனக்கு காட்டுவார், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். இது அப்படியே நம்புங்க. இந்த 32ஆம் சங்கீதம், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன், யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்றானோ, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்து வெளிப்படுத்தப்பட்ட 6 காரியங்களுக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறானோ, அவனுக்கு 7வது தனிப்பட்ட விதத்துல அவன் என்ன செய்யணும்ன்றதை அவனுக்கு போதிப்பார், அவனுக்கு காட்டுவார். ஒரு உதாரணத்தை சொல்றேன். யோசேப்பு நீதிமானா இருந்தான். யாரு? மரியாளுடைய புருஷன்.
அவன் என்ன செய்த ஒரு செய்தியை கேட்கிறான், இந்த மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாருன்னு. உடனே அவன் என்ன செய்யறான், ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்ன செய்ய யோசனையா இருந்தான். இப்போ சொப்பனத்துல கர்த்தருடைய தூதனானவர் தோன்று, நீ அவளை தள்ளிவிடாத அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யறாரு, ஆலோசனை என்ன செய்யறாரு. சில நேரத்துல ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். எல்லா நேரங்களும் அப்படி அல்ல. சில நேரம் தூதன் கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அல்லது தேவ திட்டத்தை சொல்லலாம், தீர்க்க தரிசனங்கள் மூலமா வரலாம், தேவனுடைய வார்த்தைகள் மூலமா வரலாம், உங்களுக்கு ஆடியபிள் வாய்ஸ் கேட்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அது. ஆனா இந்த 6 காரியத்தை நம்ம சரியா இருந்தா 7வது காரியத்துல அவர் உன்னை போதிப்பார், உனக்கு ஆலோசனை சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். இது இன்னொரு காரியம். எல்லா நேரங்களையும் இப்படி நடக்கிறது இல்ல, காட்டுறது சொல்றது எல்லாம். சில காரியங்களை நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அது எந்த ஹிடன் ரகசியமான எந்த ஒரு காரியமும் இல்லாம வெளிப்படையாக நாம் செயல்படும் போதே தேவ திட்டம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24:27. ஆபிரகாம் ஒரு ஊழியக்காரனை என்ன செய்யறாரு, நியமிக்கிறார். எதுக்காக? ஈசாக்குக்கு பெண் எடுக்க முடியும். அவர் சில காரியத்தை சொல்றாரு. இந்த ஊர் என்னது, இங்க இருக்கிற 7 ஜாதிகளும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டவங்க. ஆகவே இந்த தேசத்துல என்ன செய்யாத, பெண் கொள்ளாது. நீ என் இனத்தார் இடத்துக்கு என்ன செய், போ அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். என் தூதனை நான் உனக்கு முன்பாக என்ன செய்வேன், ஆண்டவர் அனுப்புவார்ப்பா, நீ போன்னு சொல்றார். இப்ப அந்த ஊழியக்காரன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவன் கடந்து வருகிறான். 27வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை கரெக்டா கூட்டிட்டு போறாரு. அந்த நேரம் சரியா இருக்கணும், தேவனுடைய அப்பாயிண்டட் டைம், தேவன் நியமித்த காலம் சரியா இருக்கணும். அதே சமயத்துல மற்ற எல்லா காரியங்களும் தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து ஒரு காரியத்தை, இது பொண்ணு பாக்குறது மாத்திரம் அல்ல, வேலையா இருந்தா சரியா கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். அது வேலையா இருக்கலாம், அது என்ன காரியமா இருந்தாலும் இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், வீடு விற்கிறதா இருக்கலாம், அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, நாம ஆண்டவருக்கு இந்த 6 காரியத்துல கரெக்டா இருந்தாடா ஒரு சூழ்நிலை அங்கே என்ன செய்யும், உருவாகிறது. அந்த சூழ்நிலைகளுக்காக நீங்கள் முயற்சிகளை எடுக்கும் போது தேவன் நேர் வழியா கூட்டிட்டு போய் என்ன செய்வார், அதை முடித்து காட்டுவார். ஒரு சொல்லுவோமா, இதுக்கு பயப்படவே வேண்டாம். நானும் ரொம்ப யோசிச்சேன் இதெல்லாம். ஆனா இப்ப வசனத்தை புரிந்து கொள்ளும் போது இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரி, அடுத்தது பாருங்க. சில பிரச்சனைகள் நமக்கு வரும். சில பிரச்சனைகள் ஊழியத்துல வரலாம். அதை நீதி செய்து நியாயத்தை நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது பிரச்சனை தாங்க முடியாததா இருக்கும். பவுலுக்கு அப்படி ஒரு தடவை கொரிந்து பட்டணத்துல வந்துருச்சு பிரச்சனை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. அடுத்த வசனம், நீ மௌனமாய் இராதே, கூட இருக்கிறேன். தெரியுமா தெரியாத பவுலுக்கு? ஆண்டவர் இருக்கிறார் தெரியும், ஆனா பயம், பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்ப எப்படி வெளிப்படுறாரு? தரிசனமாகி. அப்ப தரிசனத்தை யார் கொடுத்திருக்கா? அது எப்படின்னு நமக்கு தெரியாது. தரிசனத்தை மூலமா சொல்லலாம், சொப்பனத்தின் மூலமா சொல்லலாம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன செய்யலாம், வரலாம். எப்படின்னு தெரியல எனக்கு, ஏன்னா அதை டிஃபைன் பண்ண முடியாது. அவர் தமது சித்தத்தின்படி உனக்கு ஆலோசனை சொல்லுவாரு, வசனத்தின் மூலமா சொல்லுவாரு, எப்படி வேணா சொல்லுவாரு. அத இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20வது அதிகாரம். பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு எருசலேமுக்கு போகணும்னு அவருக்கு விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கங்க, விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். அந்த சூழ்நிலையை உருவாக்கு. 3 மிஷனரி பயணத்தை முடிச்சிட்டாரு. இப்ப அவர் எருசலேமுக்கு போகணும், அவருடைய விருப்பம். சில நேரங்கள்ல நமக்கு ஒரு விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. விருப்பத்தை கொடுப்பார். எல்லா விருப்பங்களும் அல்ல. ஏன்னா இந்த வசனத்தினுடைய
ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று சொல்றாரு பாத்தீங்களா? அந்த அந்த ஆவியினால் நிரப்பப்படும் போது வசனம் முழுவதும் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? வருது. அப்போ தேவனுக்கு பிரியமான விருப்பம் எது, தேவனுக்கு பிரியமற்ற விருப்பம் எதுன்னு நம்மால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு குடும்பத்துல இருக்காங்க, சில காரியங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்றது பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். எப்படி அது தெரிஞ்சது? அவங்களோடு பார்த்து பழகி. அப்போ வசனத்தை படிக்க படிக்க தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்க, அந்த அந்த தேவனுக்கு பிடித்த அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விருப்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இங்க பவுலுக்கு அதான் கொடுக்கிறார். எருசலேமுக்கு என்ன செய்யணும்? அவரு போகணும்னு. ஆனா எருசலேமுக்கு போகுவதற்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க 22வது வசனம், 20ஆம் அதிகாரம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்போ அவருக்கு ஆவியிலே என்ன செய்யறாராம்? கட்டுண்டவராயிருக்கிறான். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம். ஒவ்வொரு பட்டணத்துக்கு போய் ஊழியம் பண்ணும் போது இவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் எருசலேமுக்கு என்ன செய்யணும்? போகணும். எருசலேம் இந்த இந்த எதுக்காக எருசலேமுக்கு போறார் தெரியுமா? அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணத்தை என்ன செய்யணும்? கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. இது நல்ல காரியம் தானே, நல்ல விருப்பம் தானே. எருசலேமுக்கு போய் அப்போஸ்தலர்களை சந்திக்கணும். பரிசுத்தவான்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த தர்ம பணத்தை சேகரிச்சு கொண்டு போய் அங்க கொடுக்கணும், நல்ல காரியம். இப்போ இந்த பிரயாணம் வாய்க்கிறதுக்காக இவர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, ஆனா கட்டுகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் உனக்கு என்ன செஞ்சிருக்கு? வைத்திருக்கிறது என்று. எந்த பட்டணத்துக்கு போய் ஜெபம் பண்ணாலும் பவுலுக்கு இது என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? எப்படின்னு தெரியல, வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரா? இப்போ 21க்கு வாங்க. இப்போ பவுல் செசரியாவுக்கு வந்துட்டாரு. புரியுதுங்க? எந்த ஊருக்கு வந்துட்டாரு? அங்க எபேஸ்ல இருக்கும் போது சொன்னாரு, இங்க செசரியா, அதான் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அது போர்ட் சிட்டி அல்லது ஹார்பர். அந்த கப்பல் எல்லாம் அங்கதான் வந்து நிற்கும். அங்கே பிலிப் என்ற சுவிசேஷனுடைய வீட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு? போறாரு. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல அகபு என்கின்ற ஒரு தீர்க்க தரிசி என்ன செய்யறாரு? வர்றாரு. அவன் எங்களிடத்துல வந்து, பவுல் 11வது வசனத்தை படிக்கிறேன். பவுல் என்னுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். இப்ப பாருங்க, பட்டணங்கள் தோறும் யார்கிட்டயே பேசிட்டாரு? பவுல் கிட்டே பேசிட்டாரு. இப்போ செசரியாவுக்கு வந்தா பிலிப்பு வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம்னு தங்கி இருந்தா, அந்த நேரம் பார்த்து அகபு என்ற தீர்க்கதரிசி வர்றாரு. அவருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்து, அவரு கச்சையை எடுத்துக்கொண்டு, பவுலுடைய கச்சைனா என்னன்னு தெரியல, எதையோ எடுத்துட்டு கை கால்லாம் கட்டிக்கிட்டு தீர்க்க தரிசனம் என்ன செய்யறாரு சொல்ல. உடனே அதை கேட்ட உடனே இந்த பிலிப்பு வீட்டுல கூடியிருந்த எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி நடக்கும்போது யாரும் என்ன செய்வாங்க? அப்படிதான் அதை செய்வாங்க. நீ போக கூடாது, இங்கேயே நீர் என்ன செய்யும் இரும் என்று. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுங்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும். இது எப்படி அவர் புரிஞ்சு கொண்டாரு? ஏற்கனவே சொல்லிட்டார். யார்கிட்ட? பவுல் கிட்ட. எது தேவ திட்டம்னு யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனுடைய இருதயத்தை மாத்தலான்னு முயற்சி செய்யறாங்க. அவன் இருதயம் என்ன செய்யறது இல்ல, மாறுது. ஏன்னா அவன் நிச்சயித்து இருக்கிறான், இது கர்த்தருடைய வார்த்தைன்னு. சரி, ஓகே, கர்த்தருடைய சித்தம். அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம் என்ன செஞ்சது? எப்போ? நம்ம ஆட்கள் செய்யற வேலையை பாருங்க. கடைசியில இவன் கேட்கலன்னு ஒண்ணு என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யட்டுங்க, நடக்கட்டும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அப்படி இருதயத்தின் நினைவுகள் நிற்கும். இப்ப கடைசியா ஒப்பு கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கலாம்? பவுலே நீர் போ, நாங்கெல்லாம் உங்களுக்காக என்ன செய்யறோம்? ஜெபம். சரீரத்தின்படி கஷ்டம்தான், ஆனா கர்த்தருடைய சித்தம் ஆக கெடும் முதல்ல என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனா மனுஷிகத்துல தானே நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்படிலாம் செய்யறது நல்லதுதான். அந்த பாசத்தை, அன்பை என்ன செய்யறது? வெளி. சரி, இப்ப இவர் போறாரா? அங்க போனா அங்க என்ன நடக்குது? அப்போஸ்தலர்கள் இவர் வந்தாங்க, காணிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நல்லா வாங்கிட்டு, ஐயா பவுலே நீர் வந்திருக்கிறீர், நல்ல காரியம்தான். ஆனா உண்மை குறித்து சிலர் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீர் விருத்த சேதனம், யூதர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை, நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதில்லைன்றலாம்
நீர் பிரசங்கிக்கிறதை இவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இப்ப வருவானுங்க, வந்தா என்ன செய்யலாம்? பிரச்சனை ஆயிடும். ஆகவே நாங்க சொல்றபடி நீ என்ன செய்யுங்க. இங்க சுத்திகரிப்புக்காக நியமிக்கப்பட்ட தலை சவரம் பண்ணி சில சுத்திகரிப்பு காரியங்களுக்காக இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. அவர்களுக்கு செல்லும் செலவை நீ என்ன செய்? ஏற்றுக்கொள். அப்பொழுது நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர் என்று அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க பாருங்க, இதை கவர் பண்றாங்க. அந்த பாடு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு கவர் பண்றாங்க. இப்ப பாருங்க, பவுல் இங்க கீழ்ப்படுகிறார். இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ணபடியே நான் நிப்பேன்னு என்ன செய்யலாங்க? சொல்லல. இந்த நியாயப்பிரமாணத்தை சுத்திகரிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுது? எல்லாத்தையும் சுத்திகரித்து முடியுதுன்னு அவர் நின்னு இருக்கலாம். ஆனா அவருக்கு மேல் இருக்கிற தலைவர்கள் தான் என்ன செய்யறாங்க? அதை சொல்றாங்க. அங்க கீழ்ப்படுகிறார். இவர் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான், பவுல் எங்க இருக்கிறாரு? ஆலயத்துல என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறாரு. அந்த தீத்து என்ற நபரை கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு அவன் பிரச்சனை என்ன செஞ்சிடறான்? ஆரம்பிச்சான். இப்ப கர்த்தருடைய திட்டம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? அங்கே நடக்குது. கரெக்டா அவர் கைது செய்யப்படுகிறார். செசரியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாரு. பெலிக்ஸ் என்ற தேசாதிபதிக்கு முன்னாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. கடைசியில சிறை கைதியாக ரோம் பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இப்போ அங்கே ரோம்ல இருக்கிற எல்லாருக்கும், அரண்மனையில் உள்ளவர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? பிரசங்கி. இப்ப பவுல அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் நான் என்னை அறிவிக்கின்ற பாத்திரமாக என்ன செய்வேன்? ஏற்படு. அப்ப ராஜாக்களுக்கு எப்ப அறிவிக்கிறாருன்னா கைதியாக அறிவிக்கின்றார். ரோம் பட்டணத்துல சீசருக்கு முன்னாடி கைதியா நிற்கும் போது உடைய விசுவாசத்தை குறித்து சொல்றான்னா இவன் என்ன செய்யறாரு? சொல்றாரு. இல்லன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்கன்னா சீசர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். தேவ திட்டம் எப்படி நிறைவேறுது பாத்தீங்களா? ஆமா, தேவ திட்டம் ரொம்ப அற்புதமாக நிறைவேறுது. நாம சில நேரங்கள்ல அதை என்ன செய்யறோம்? அதை தவிர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம கமிட்டடான கிறிஸ்டியனா அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா இருந்தா தேவன் அதை உனக்கே வெளிப்படுத்துவார். எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் தேவன் ஒரே மாதிரி என்ன செய்யறது இல்ல, ஒரே பேட்டர்ன் அவர் பயன்படுத்துறது இல்ல. யோசேப்புக்கு ஒரு மாதிரி, பவுலுக்கு தரிசனத்துல அவர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வார்? ஆலோசனை. இப்படி பல நிலைகளிலே தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனா அந்த 6ல நான் செய்ய மாட்டேன், இந்த 7வது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யாது? அது கிடைக்காது. நேராக ஆபிரகாமை வழி நடத்தினா நம்ம எங்க நேரா நடத்துறாரு அப்படின்னு நமக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரமும் வரணும். எல்லாத்துக்கும் காலமும் சமயமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல எல்லாம் கரெக்டா ஒழுங்கா அதின் காலத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நேர்த்தியாய், ஒழுங்காய், அழகாய், சிறப்பாய் அவர் செய்து முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான காரியம். ஆகவே தேவ சித்தத்தை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டியவளா இருக்கணும். 2 சித்தத்தை நான் சொன்னேன். ஒண்ணு தேவனுடைய பாட்டு, அதுல யாரும் குறுக்கீடு செய்யவே முடியாது. யாரும் குறுக்கீடு. இன்னொரு பாட்டு நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டியது. அந்த பாட்டை நீங்க நிறைவேற்றினா, நாம நிறைவேற்றினா நமக்கு தான் நல்லது. நாம நிறைவேற்றினா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எப்படியும் தம்முடைய திட்டத்தை என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றி விடுவார். ஆகவே நம்முடைய பாட்டு 6 காரியம் இந்த கடைசியாக தனிப்பட்ட ரீதியில தேவனுடைய திட்டத்தையும் நாம் புரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். ஆகவே இவைகளினாலே கர்த்தர் நம்மை இந்த காலை வேளை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இப்போ யாருக்காய் வாழ்கிறாய் நீ, அந்த பாட்டு தான் எனக்கு இந்த செய்தியை கொடுத்தது. யாருக்காய் வாழ்கிறாய்? அப்ப தேவனுக்காக வாழலன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதுதாங்க தேவ திட்டம். அப்ப இந்த 7 காரியங்கள் நான் சொன்ன காரியங்களை தயவு செய்து மனதில் வைங்க. திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்படணும், அதே சமயத்துல அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். 2வது, ஆவியினால் நிறைந்து வசனத்தினால் ஆளுகை செய்யப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. 3வது, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. 4வது, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக. அடுத்தது, பாடு, தேவ திட்டத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாக. 6வதாக, எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணுவர்களாக. கடைசியாக, தேவன் நமக்கு நாம நிறைவேற்ற வேண்டியவளை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டியவளா இருக்கணும். எல்லாரும் உட்கார்ந்துட்டே பாடலாமா? யாருக்காய் வாழ்கிறாய் நீ. அப்போ தேவனுக்காக வாழ்றேன்னா தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? நானே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள், என்றைக்காவது அல்ல, ஏதோ ஒரு நாள் அல்ல, தேவனுக்காக நாம நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை
ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.